எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 31வது ஸ்லோகம். சக்தியும் பிரம்மமும் ஒன்று. சக்தி கர்மம் செய்கிறது. அந்த கர்மம் பிரம்மத்தை சாகிறதா? இதற்கு விடை வருகிறது. பிரம்மம் தன்மயம். அநாதித்வாந்தீர் குணத்வாத் பரமாத்மாய மவ்யயம் சரீரஸ்தோஸ்பி கௌந்தேய நா கரோதி நா லிப்யதே. குந்தி புத்திரா, ஆதி இல்லாததால் குணம் இல்லாததால் கேடில்லாத இப்பரமாத்மா சரீரத்தில் இருப்பினும் அது செயலற்றது, பற்றற்றது. மாயா காரியங்கள் சிருஷ்டிக்கப்பட்டவைகள், ஆதலால் அவைகளுக்கு துவக்கம் உண்டு. பரபிரம்மம் சிருஷ்டிக்கப்பட்டதல்ல, எனவே அது ஆதி இல்லாதது. மாயா காரியங்கள் குண சம்பந்தப்பட்டவைகள். எதற்கு குணம் மாறுகிறதோ அது கேடடைகிறது. பரமாத்மா குணம் இல்லாதது, ஆதலால் அதனிடத்து மாறுதல் ஒன்றும் இல்லை. அது கேடு அடைவதில்லை. நிறைபொருள் அசையாதது, ஆகையால் அதனிடத்து கர்மம் கிடையாது. அசையாத ஒன்று, கர்மம் செய்யாத ஒன்று எதையும் போய் பற்றுவதில்லை. பிரம்ம ஞானியினுடைய சரீரத்துக்கு ஏற்படும் அழிவு அவனுக்குரியதன்று. சரீரம் செய்கிற வேலை அவனுடையதன்று. கடலின் மேற்பரப்பு ஆடுகிறது, அலையாக மோதுகிறது, பற்றுகிறது. அதன் உட்புறம் சலனமற்ற தன்மயமாயிருக்கிறது. நிறை ஞானியினுடைய தன்மையும் அத்தகையது. பிரம்மம் எப்படிப்பட்டது? பிரம்மத்துக்கு குணங்கள் இல்லை, சலனம் இல்லை. அது போக்குவரவற்றது, மகாமேரு பர்வதத்தை போல் நிலைத்திருப்பது. இது ராமகிருஷ்ணர் உபதேசம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.